இந்த படத்தோட ஸ்டார்ட்டிங்ல ஒரு பையனோட பேரண்ட்ஸ் அவங்க வீட்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. நம்ம பையனை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குங்க. அவனை எப்படி சந்தோஷமா வச்சுக்க போறோம்னே தெரியல அப்படின்னு சொல்லி அந்த லேடி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, நான் ஒரு வழி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் எடுத்து காட்டுறாரு. சில்ட்ரன்ஸ் கேர் அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டலோட நோட்டீஸ் தான் அது. உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், அவனோட பேரு ஜோ. அந்த பையன் ஒரு கேன்சர் பேஷண்ட். அவனை பாத்துக்கிறதுக்காக ஒரு ஹோம் நர்ஸை அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அவங்களோட பேரண்ட்ஸ். அந்த நர்ஸோட பேரு சாண்ட்ரா. அவங்க வீட்டுக்கு வந்ததும் ஜோவை அவனோட அம்மா கூப்பிடுறாங்க. அவனுக்கு சாண்ட்ராவை பார்த்ததும் சுத்தமா பிடிக்கல, வெளியில போயிடுறான். கேன்சர் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப ஆக்டிவா இருந்தாம்மா, இப்ப அப்படி இல்ல. அவனை பாக்குறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருக்கிற வரைக்கும் நீங்க அவனை கொஞ்சம் நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அவங்க அம்மா. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நான் நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா சாண்ட்ரா. அன்னைக்கு நைட் டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்போ ஜோ ரொம்ப கோவப்படுறான். எனக்கு அந்த நர்ஸை சுத்தமா பிடிக்கல. நீங்க நினைக்கிற மாதிரி என்னோட உடம்புக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். நீ அவங்கள நர்ஸா பார்க்காத ஜோ, ஃப்ரெண்டா பாரு அப்படின்னு சொல்லி அம்மாவும் அப்பாவும் சொல்றாங்க. முடியாது அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு சாப்பிடாமையே அன்னைக்கு டின்னர்ல இருந்து எந்திரிச்சு போயிட்டான். மறுநாள் காலையில சாண்ட்ரா வீட்டுக்கு வந்ததும் ஜோ வந்து பேசு, சாண்ட்ரா உன்ன பக்கம் தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அம்மா சொல்றாங்க. நீங்களே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கோச்சுக்கிட்டு பார்க்குக்கு போய் உட்காந்து டிராயிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். சாண்ட்ரா ஜோ பக்கத்திலேயே போய் உட்காந்து பேச்சு கொடுக்குறா. எனக்கு உங்களோட பேச விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லி ஜோ அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறான். மறுநாள் காலையில டேபிள்ல நிறைய ஃபுட்டை எடுத்து வைக்கிறாங்க ஜோவோட அம்மா. எதுக்குமா இவ்வளவு சாப்பாடு? உனக்கு தெரியாதா சாண்ட்ரா வர்றாங்கல்ல, அதனாலதான் இவ்வளவு சாப்பாடு சமைச்சு வச்சிருக்கேன். ஐயோ மறுபடியும் வர்றாங்களா, இவங்க தொல்லை தாங்க முடியாதே அப்படின்னு சொல்றான். அந்நேரம் சாண்ட்ராவும் வீட்டுக்கு வந்துட்டா. சாண்ட்ரா மறுபடியும் ஜோ கிட்ட பேச்சு கொடுக்குறா. நீ என்ன டிரா பண்ணிக்கிட்டு இருக்க ஜோ, என்கிட்ட காட்டு அப்படின்னு சொல்லி கேக்குறா. நான் ஒரு மான்ஸ்டரை வரைஞ்சுக்கிட்டு இருக்கேன், அந்த மான்ஸ்டர் நீ தான் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றான் ஜோ. அப்படியா, மான்ஸ்டருக்கு மூக்கு தான் பெருசா இருக்குமே, நீ சின்ன மூக்கா வரைஞ்சிருக்க, கூட நான் பெரிய மூக்கா வரைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராயிங்ல அவளே மூக்க வரைகிறா. அதை பார்த்து ஜோ சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். கொஞ்சம் கொஞ்சமா ஜோக்கு சாண்ட்ராவை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பார்க்குக்கு போறாங்க, விளையாடுறாங்க. அன்னைக்கு நைட் வீட்ல ஜோ டிராயிங் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஸ்கூல் டீச்சர் வீட்டுக்கு வராரு. ஜோ, உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக வந்திருக்கேன். நம்ம ஸ்கூல்ல டிராயிங் காம்படிஷன் நடக்க போகுது, நீ கண்டிப்பா அதுல கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே சார், கண்டிப்பா நான் கலந்துக்கிறேன். சூப்பர் சூப்பர் ஜோ, நாங்க எல்லாரும் உனக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மறுநாள் காலையில ஜோ பெட்ல இருந்து எந்திரிக்கிறப்போ கீழே விழுந்துட்டான். அதுக்கப்புறமா அவனால நடக்கவே முடியல, வீல் சேர்ல தான் கூட்டிட்டு போறாங்க. டிராயிங் காம்படிஷன்ல ஜோ வின் பண்ணிட்டான். எல்லாரும் பயங்கரமா கிளாப் பண்றாங்க. அதை பார்த்ததும் ஜோக்கு அவ்வளவு சந்தோஷம். இந்த மாதிரி ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கப்பவே திடீர்னு ஒரு நாள் ஜோ இறந்து போயிட்டான். சில வாரம் கழிச்சு ஜோ வீட்டுக்கு சாண்ட்ரா போறா. அப்ப ஜோவோட அம்மா, சாண்ட்ரா உனக்காக ஒரு டைரியை எழுதி வச்சுட்டு போயிருக்கான் ஜோ, வீட்டை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது தான் நான் அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரியை சாண்ட்ரா கிட்ட கொடுக்குறாங்க. அதுல என்ன வரைஞ்சு வச்சிருக்கான் அப்படின்னா, ஜோ வந்து சாண்ட்ரா கூட இருக்கிறப்போ எங்கெல்லாம் அவங்க போனாங்களோ அது எல்லாத்தையுமே மெமரியா சேவ் பண்றதுக்காக டிராயிங்ஸை வரைஞ்சு வச்சிருக்கான் அந்த டைரியில. அதோட மட்டும் இல்லாம ஐ எம் வெரி ஹாப்பி டு பீயிங் வித் யூ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கான். அதை பார்த்ததும் சாண்ட்ரா ஆனந்த கண்ணீர் விடுறா. ஜோ உயிரோட இருந்த வரைக்கும் நம்மனால கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கான்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறா. அதோட அந்த படத்தை முடிச்சிடுறாங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புது வியூவரா இருந்தீங்கன்னா லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க.